லிட்டரலி தோனி இருக்க மாட்டாரு. இப்போ இந்த சீசன் இருப்பாரு. மேபி த நெக்ஸ்ட் 2027 சீசன்ல இருக்க மாட்டாருன்னு தான் தெரியுது. ஏன்னா ஒரு சஞ்சு சாம்சன் பத்தி சொல்ல போனா ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல். அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். டீமுக்குள்ள ஈஸியா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்குள்ள ஈஸியா போயிடுவாரு. அதுதான் சொல்ல வரேன். எனக்கு சஞ்சு சாம்சனை வந்து நான் 2 விஷயத்துல பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொட்டென்ஷியலான ஒரு நல்ல ட்ரேட் இது ஆக்சுவலி. ஏன்னா ஜடேஜாக்கு வயசு ஆல்ரெடி 36 அபோவ் ஆகுது. அவன் எப்படியும் இன்னும் 4 இயர்ஸ் ஆடுவானே வச்சுக்கலாம். அவன் 4 இயர்ஸ் ஆடினாலும் சரி. பட் ஆனா நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது. என்னன்னா தோனிக்கு அப்புறமா அந்த பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் இருந்து ஒரு ஆள் கைட் பண்றதுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கல. அதுவும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் நமக்கு கிடைக்கல. நம்ம போன ஆப்ஷன்ல அதை நல்லாவே கோட்டை விட்டோம். திரிபாதின்ற ஒரு பேர்ல போய் அப்படியே தீபக் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஸ்டான்ஸ்ல நிக்க சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்படியே சிக்ஸ் அடிப்பாருன்னு பார்த்தா ஷார்ட் பால் அவனுக்கு ரொம்ப வீக்கா இருந்தது. தூக்கி தூக்கி மேல கூட ஏத்திக்கிட்டு இருந்தான். அது போயிடுச்சு. யாருமே இதுவே இல்லை அவனுக்கு. அண்ட் இன்னொன்னு, இவங்க சஞ்சு சாம்சன் வந்து அவங்க ரிலீஸ் பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சனும் நான் வெளியில போகணும்னு டிசைட் பண்ணிட்டான். அது வந்து அவங்க ஓனரே வந்து இப்போ ரீசெண்டா அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன் போகணும்ட்டு. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச பரவாயில்ல, ஜடேஜா போனாலும் சரி. ஓகே, ஜடேஜா பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹோல் ஃபில்லா இருக்கு. ஆக்சுவலி தோனியோட கேப்டன்சி மெட்டீரியல் ஒன்னு ஃபில்லா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் ஒன்னு ஃபில்லா இருக்கு. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபில்லா இருக்கு. முக்கியமா இன்னொன்னு ஃபில்லா இருக்கிறது என்னன்னா, பிசினஸா பார்த்தா சாம்சனோட பிராண்ட் வேல்யூ இங்க சிஎஸ்கேக்கு ஃபில்லா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இப்ப மத்த பிளேயர் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா, மத்த யாராவது எடுத்திருந்தா கூட பிராண்ட் வேல்யூ கொஞ்சம் ஏறுமான்னு தெரியாது. இப்போ சாம்சங் வந்ததுனால இங்க கொஞ்சம் மத்த நிறைய ஃபுல்லா அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் துபாய் இங்க அங்க எல்லாம் அவன் போறப்பெல்லாம் இந்தியன் டீம்ல ஆடும்போது அந்த வேல்யூ அவன் பேஸ் பண்ணி எடுத்துதான் இது பண்ணிருக்கிறாங்க. அது வந்து நான் என்ன நினைப்பேன்னா ஒரு குட் ட்ரேட். இது வந்து தப்பான ட்ரேடு, இது விட்டுட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் ஜடேஜா போனதுனால ஒரு